ஃபீல் பண்ணாதீங்க கைஸ், உங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன். இந்த 2026 வருஷம் நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்கும் கைஸ். ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸ் கம்பல்சரி நீங்கள் போவீங்க. ஸோ அதுக்கு நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா இன்டர்வியூ கொஸ்டின்ஸுமே நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலே போதும். கம்பல்சரி உங்களால் ஒரு ஹை பேயிங் ஜாப்ஸ் கம்பல்சரி கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் டேரெக்டாக ப்ராப்ளம்குள்ளே போகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இன்டர்வியூ கொஸ்டின் என்னன்னா, எக்ஸ்பிளைன் ஸ்ப்ரிங் பூட் அப்ரோச் டு ஹேண்டில் ஆசிங்க்ரோனஸ் ஆப்ரேஷன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆசிங்க்ரோனஸ்னால் என்னென்னா, உங்களோட மெயின் த்ரெட்டை பிளாக் பண்ணாமல் இன்னொரு த்ரெட் வந்து புதுசாக ஸ்ப்ரிங் பூட்டே க்ரியேட் பண்ணி பேரலாக மெயின் த்ரெட்டுக்கு ஈக்குவலாக ஒரு ஆப்ரேஷனை பேக்ரவுண்டில் பண்ணணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட சினாரியோக்கு தான் நம்ம ஆசிங்க்ரோனஸ் வே ஆஃப் ப்ரோக்ராமிங் யூஸ் பண்ணுவோம். இதனால் என்னென்னா, நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ உங்களோட மெயின் த்ரெட் வந்து அதோட வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கும். ஸோ அந்த மெயின் த்ரெட்டை பிளாக் பண்ணாமல் இந்த த்ரெட் வந்து புதுசாக ஒரு த்ரெட் க்ரியேட் ஆகி பேரலான ஆப்ரேஷன் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள்னால், ஸோ இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ரிப்போர்ட் டவுன்லோட் பண்ணணும் பேக்ரவுண்டில். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஆப்ரேஷனுக்கு நீங்கள் இது பண்ணலாம். தென் வந்து எஸ்எம்எஸ் ட்ரிகர் ஆகணும். ஸோ அந்த மாதிரிப்பட்ட ஆப்ரேஷன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் வந்து ஆசிங்க்ரோனஸ் வே ஆஃப் ப்ரோக்ராமிங் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆசிங்க்ரோனஸ் வே ஆஃப் ப்ரோக்ராமிங்கை எப்படி நம்ம கோடில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு உள்ள எக்ஸாம்பிளை இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட மெயின் கிளாஸில் நீங்கள் @enable async annotation யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனுக்கு தெரியும். ஸோ நம்ம வந்து ஆசிங்க்ரோனஸ் ப்ரோக்ராமிங் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு மெத்தடில் வந்து ரிப்போர்ட்டை டவுன்லோட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மெத்தடோட டாப் லேயரில் நீங்கள் @async annotation யூஸ் பண்ணாலே போதும். ஸ்ப்ரிங் வந்து பை டிஃபால்ட்டாக ஃபோக் ஜாயின் த்ரெட் புல் வந்து ஒரு புது த்ரெட்டை வந்து க்ரியேட் பண்ணி பேரலாக அந்த ப்ராசஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி முடிச்சிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் டீட்டெயில்டாக வேணும்னா கமெண்டில் கேளுங்க. இன்னும் இதை பற்றி ஒரு பெரிய டீட்டெயில்டு வீடியோவே போடுறேன்.